டாக்டர் மோகன பிரியா, டூத் டவுன் டென்டல் கிளினிக், ரேஸ் கோர்ஸ், கோயம்புத்தூர். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, பல் எடுக்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா பல் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பல் எடுத்ததுக்கு அப்புறமும் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி பேச போகிறேன். பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு, அதாவது சக்கரை நோயோ, இரத்த கொதிப்போ, இல்லை இருதய கோளாறோ, இல்லை ஏதாவது காரணத்துக்காக ரொம்ப நாளாக மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் அதை டாக்டர் கிட்ட, உங்கள் பல் டாக்டர் கிட்ட உடனே சொல்லிடணும். பெண்களாக இருந்தால், கர்ப்பமாக இருந்தாலோ, பாலூட்டும் தாயாக இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடணும். பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, சாப்பிடாம வெறும் வயிற்றுல வரக்கூடாது. பல் எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டும் வரக்கூடாது. பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி மது அருந்திவிட்டோ புகைப்பிடித்துட்டு வரதோ தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பல் எடுத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பல் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, பல் எடுத்த இடத்துல பஞ்சு வச்சு விடுவாங்க. அதை அரை மணி நேரத்துக்கு அப்படியே அழுத்தி கடிச்சு வச்சிருக்கணும். அது அரை மணி நேரம் கழிச்சு அந்த பஞ்சை கையால் எடுத்து போடணும். துப்பிடக்கூடாது. அதுக்கு இடையில எச்சில் வந்தால் முழுங்கிடணும், துப்பிடக்கூடாது. ஜில்லுன்னு ஜூஸ் இல்லை ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும். ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது வேணாம். 2 நாளைக்கு சூடாவோ காரமாவோ கடினமாவோ எது சாப்பிட வேணாம். சாஃப்டான ஃபுட்டு, உதாரணத்துக்கு தயிர் சாதம், இட்லி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறது நல்லது. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். பல் எடுத்த இடத்துல நாக்கையோ இல்லை கைகளாலேயோ வச்சு தொந்தரவு பண்ணுறது கூடாது. பல் எடுக்கும்போது சில மாத்திரைகள் போட வேண்டியது இருக்கும். அந்த டைமில் மது அருந்தது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பல் எடுத்ததுக்கப்புறம் 2 நாளைக்கு கட்டாயம் புகைப்பிடிக்க கூடாது. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பல் எடுத்த இடம் சீக்கிரமாக ஆறிடும். இதில் ஏதாவது தவறு நடந்ததுன்னா பல் எடுத்த இடம் சீக்கிரமாக ஆறாமல் மேலும் மேலும் நமக்கு தொந்தரவாக இருக்கும். அப்படி ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டதுன்னா உடனே நம்ம பல் மருத்துவரை அணுகுவது நல்லது. நான் சொன்னதெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.